இந்தாங்கம்மா. வாவ், சூப்பரா இருக்குமா. இந்த செயின் யாருக்கு? துர்காவுக்கா? அப்ப எனக்கு? ஒரு நிமிஷம் பொறுமையா இரு சக்தி. அம்மா பொறுமையா? இவளுக்கா? வெற்றி தம்பி, இது உங்களுக்கு தான். அம்மா எனக்கா? எனக்கு எதுக்குமா? எங்க குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு என்னால ஆன ஒரு அன்புன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க, நானே போட்டு விடுறேன். அம்மா ஒரு நிமிஷம், அத கொடுங்களேன். ஏன்பா? கொடுங்க, நான் சொல்றேன். அம்மா, நான் உங்களுக்கு சில உதவிகள்லாம் செஞ்சிருக்கலாம், அதை நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்க செஞ்ச புண்ணியம், செஞ்சிட்டு இருக்கிற புண்ணியம், இனிமே செய்ய போற புண்ணியம், அது என்னைக்குமே உங்களை காப்பாத்தும்மா. பசின்னு வந்தவங்களுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்கம்மா. எத்தனையோ பேருக்கு பிரசவம் பார்த்து தாயையும் புள்ளையும் புடைக்க வச்சிருக்கீங்க. அந்த புண்ணியம் தாம்மா உங்களை காப்பாத்துது. நியாயமா பார்த்தா இந்த செயினை உங்களுக்கு தாம்மா போடணும். இந்தாங்க, போட்டுக்கோங்க. தம்பி, வயசுல சின்ன பையனா இருந்தாலும் திரும்ப திரும்ப உன்னோட பெருந்தன்மையால நீ பெரிய மனுஷன்னு நிரூபிக்கிறப்பா. ஐயோ அம்மா, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்பா. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. துர்கா, இதை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருமா. சரிம்மா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். ஹலோ, எங்க போற? வீட்டுக்கு. இங்க வா. ஹலோ, என்ன நடையில ஒரு மிதப்பு கூடி இருக்கு? இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். டேய், எத்தனை நாளா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? என்ன உன் மாமியாரை கூப்பிட்டு உனக்கு செயின் எல்லாம் போடுறாங்க, இனிமே உன்னை யாரும் அசைக்க முடியாதுங்கிற திமிரா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சக்தி. சரி, உனக்கு நான் செயின் போட்ட மாதிரி நடந்துக்கோ, அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆளுன்னு. எங்க அம்மா பாவம், ரொம்ப நல்லவங்க. நீ நல்லா பேசினாலே அவங்க உருகிடுவாங்க. அதனால அவங்க பேசினதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்க வேண்டாம். சரியா? சக்தி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? எந்த மாப்பிள்ள தான் மாமியார் கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டானோ அவன் வாழ்க்கை காலத்துக்கு ஓஹோன்னு இருக்கு. ஓஹோ, என்ன பொன்மொழியா? எந்த காலத்துல போய் பார்த்த? நான் ஒரு பொன்மொழி சொல்லிட்டா, கேட்டுக்கோ. பொண்டாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்காத புருஷனுக்கு காலம் பூரா பூவாவுக்கு தத்திக்கிணத்தும் தான். ஏய், முன்னாடி என்ன ஆவுனா கூப்பிட்டு வம்பு இழுக்கிற? ஏய், யமுனாக்கா வீட்டுக்காரங்களெல்லாம் போலீஸை வச்சு அடி அடின்னு அடிச்சு அவங்கள பயமுறுத்தி யமுனாக்காவை அவங்க கூட சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உனக்கு செயின் எல்லாம் போட மாட்டாங்க, செவ்வுல ஒண்ணு போடுவாங்க. ஏய், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நீ எதுவும் சும்மா சொல்லிட்டு இருக்காத. ஏய் வெற்றி, அங்க யமுனா அக்கா நல்லா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்கு எந்த சேதாரமும் இருக்காது. இங்க நீயும் நல்லா இருப்ப. அங்க யமுனா அக்காவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இங்க செய்கூலி பயங்கரமா இருக்கும். ஏண்டி, நான் கேக்குறேன், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இங்க பாரு, பாட்டு சிவா யோசி, பாட்டு சிவா நடக்கும். எப்ப பாரு கேள்வி கேட்டு. என்ன பாட்டி சபாவா? அப்படின்னா என்ன? ஓ, பாசிட்டிவா? இதுக்கு பேரே வாயில வரல, இதெல்லாம் வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கா. யமுனா, யமுனா. அத்தை, இது வர அத்தை. சொல்லுங்க அத்தை. குடிக்க கொஞ்சம் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரியாமா? இத கொண்டு வர. யமுனா, ஒரு நிமிஷம். என்னடா இது, வந்த உடனே
அத்தை வேலையெல்லாம் சொல்றாங்களேன்னு நினைச்சுக்காதம்மா. அது தொண்டை ஏதோ ஒரு மாதிரியா வலிக்குதுமா. அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் போய் கொண்டு வரேன், நீங்க உட்காருங்க. கார்த்திக், மா கார்த்திக், அம்மா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் தரமாட்டேன். நீ நிம்மதியா உன் வேலையை பாரு, மத்ததெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். சரிம்மா. சே, இவ கையிலலாம் தண்ணி வாங்கி குடிக்கிற நிலைமை நமக்கு வந்துருச்சே. கோகிலா, கோகிலா உனத்தான். என்ன யோசிக்கிற? இருங்க வர. இன்னைக்கு உனக்கு சரியான பாடம் கத்து தரேன்டி. யமுனா, யமுனா, வெந்நீர் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு அத்தை. தண்ணி குடிக்க டம்ளர் எடுக்கிறேன். சரி சரி சரி. என்னாச்சு யமுனா? வெந்நீர் கையில கொட்டிடுச்சு அத்தை. என்னங்க இங்க வாங்க. கார்த்திக், என்னங்க? யமுனா என்னாச்சு? அம்மா என்னமாச்சு? கையில வெந்நீர் கொட்டிடுச்சுடா. எப்படி கொட்டுச்சு? டேய் என்ன கேள்விடா இது? தெரியாம கொட்டிடுச்சு. டேய் பாருடா. கோகிலா என்னாச்சு? போய் ஆயின்மென்ட் எடுத்து வா. சரிம்மா, சரிம்மா. அங்க டிரால இருக்க போடா, பாரு. சீக்கிரம் எடுத்து வா. ஐயோ யமுனா. டேய் எங்கடா? கார்த்திக். ஐயோ அந்த ஆயின்மென்ட் கபோர்ட்ல இருக்கு பாரு. வந்துட்டியா? குடு குடு. குடு குடு. நானே போட்டு விடுறேன். குடு. ஐயோ என்னடா நீ? யமுனா அச்சோ பாத்து. ஐயோ என்ன பொண்ணுமா நீ? பாத்து. கவனமா இருக்க வேண்டாமா? எல்லாம் என்ன சொல்லணும்? ஐயோ வந்ததும் வராததுமா உன்கிட்ட வெந்நீர் கேட்டேன் பாரு. போடுமா. சாரி யமுனா. ஐயோ நீங்க எதுக்கு அத்தை சாரி சொல்றீங்க? நான் தான் தெரியாம கொட்டிக்கிட்டேன். சரி யமுனா போதும், வேலையெல்லாம் பார்த்தது போதும். முதல்ல ரெஸ்ட் எடு நீ. ஐயோ என்னன்னு சொல்ல, இந்த பொண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்னா ஆமா, இப்படி கோகிலா. பண்ணிக்கிட்டாளே. யமுனா வெந்நீர் கொட்டினப்போ அம்மா இருந்தாங்களா? இரு யமுனா, எனக்கு என்னமோ தப்பா படுது. இரு நான் அம்மாவை கேட்டு வரேன். ஏங்க இருங்க, என் கையில வெந்நீர் பட்டதுமே அவங்க எவ்வளவு துடிச்சாங்க. அவங்கள போய் கேக்குறேன்னு சொல்லிட்டு பாவங்க அத்தை. ஏய் பாத்து யமுனா, ஜாக்கிரதையா இரு யமுனா. நீங்க என் மேல இவ்ளோ அக்கறையா இருந்தா எனக்கு அதுவே போதுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் நான் ஜெயிச்சிருவேன். கதவை தட்டிட்டு வர மாட்டியா? ஏய் என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பதில் சொல்ல மாட்டியா? ஏய் ஆமா என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேனா? ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வர மாட்டியா? ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சேலை கட்டிக்கிட்டு இருந்தேன். சூப்பர். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, சேர்ந்து வசிக்க. ஏன்டா கதவை தட்டிட்டு வரலன்னு கேட்டேன். சேலையில வீடே கட்டவாவா? உனக்கு டீசென்சியே கிடையாதா? ஏய்
இது ஏன் ரூமு, நான் எதுக்கடி கதவு தட்டிட்டு வரணும்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆ, இப்போ இது ஏன் ரூம். அதுவும் ஒரு அழகான பொண்ணு உள்ள இருக்காளே, சேலை மாத்தினாலும் மாத்திக்கிட்டு இருப்பாளே. ஆ. நாம போகும்போது கதவை தட்டிட்டு போகணும்னு உனக்கு தெரிய வேண்டாம்? ஏய், ஏன் இந்த வீட்ல அழகா மாசா கெத்த ஒரு பையன் இருக்கானே, ஆ, அவன் வருவானே, தாழ்பால போட்டு சேலைய மாத்தணும்னு உனக்கு தெரிய வேண்டாமாடி என் மெஸ்ஸு? அட பாவே, இப்பதான்டா தெரியுது எனக்கு. ஆ, இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நீ காத்துக்கிட்டு இருக்க. ஆ, ஏன்டா இப்படி இருக்க? ஏய், சும்மா ரீல்லாம் சுத்தாத சரியா? நீ எப்படா இந்த வெற்றியை கவுக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காது நல்லா தெரியுது. ஆமா, நீ ஏன்டி இப்படி இருக்க? ஓஹோ, அதாவது நீ முனிவர் மாதிரி. ஆசைப்பாசெல்லாம் உனக்கு கிடையாது, நாங்க தான் உன்னை மயக்கிறோம். சரிடா, நீ அப்படியே இரு. ஆ, இப்ப நீ கிளம்பு. ம். ஏய், வெற்றிடி எதுக்கும் மயங்க மாட்டான். ஆ, ம். தாழ்பால் இல்லைன்னா பூட்டு பொரிய மெஸ்ஸு. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல தெரியுமா? அசரவே மாட்டான் இந்த வெற்றி. ஐயோ பாவம், கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் ஆச்சே, பிரம்மச்சாரியாவே இருக்கானே. யமுனாக்கா வாழ்க்கைய கஷ்டப்பட்டு சரி பண்ணானே, உயிரெல்லாம் பணிய வச்சு எங்க அம்மா உயிரை காப்பாத்தினானே. கொஞ்சம் அப்படி இப்படி விட்டு கொடுத்து போகலான்னு நினைச்சேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட. கிளம்பு. சக்தி, ஆ? சக்தி, ஆ, நீ சொல்றதெல்லாம் சரிதான் சக்தி. அதுவும் இல்லாம நாம தான் இப்போ ராசி ஆயிட்டோம்ல. ஆ? அப்படின்னு எவ சொன்னா? ஏய், நீ தானடி இப்ப சொன்ன. ஆனா நீதான் உன்னை யாராலையும் மயக்க முடியாதுன்னு சொல்லிட்டியே, நான் என்ன பண்றது? அதெல்லாம் சும்மா சக்தி. சும்மா? ம். ம். சரி, நான் வேணா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கட்டுமா? டேய், மாட்ன. ஏண்டா டேய், இப்பதானே நீ ஓவரா பேசுன. ஹ, நான் ஒரு வார்த்தை அப்படி கொஞ்சம் மாத்தி பேசவும் உடனே நல்ல நாள் பார்க்க போற. அது இல்ல சக்தி, இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹ, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நான் சேலைய மாத்தணும், நீ ப்ளீஸ் கிளம்பு. ஓ, சேலையை மாத்த போறியா? சரி சரி, மாத்து மாத்து. ஆமா, என் மொபைல் இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? ஐயோ, போன காணோம் பாரு இந்த மாதிரி நேரத்துல. அங்க இருக்கா, வா 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 வா. அப்போ இது என்னது? ஐயோ பாரு, ஆ. போன பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கேன் இவ்வளவு நேரமா. ஓ. ஐயோ, ஏய் பட்டி, நீ யாரு எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும்டா. நீ போனாதான் நான் சேலைய மாத்துவேன். ஆ, சக்தி சக்தி, நான் போணுமா? ஆ? ஆமா, சக்தி, நான் இங்கே இருக்கனே. கிளம்புடா. சக்தி, டேய், இப்படி கிளம்ப மாட்டேன். சக்தி சக்தி, ஒட்டங்க மாட்டான் போல இருக்கே இவன். டேய், உனக்கு என்ன பண்றேன்னு பாருடா. ஒரு புடவை கூட மாத்த விட மாட்டியோ இவனு? ஏய் லூசு. ஏய், நீ ஏன் வந்த? உனக்கு என்ன வேணும்? அம்மா, இப்ப நீ யார லூசுன்னு சொன்ன? ஓ அதுவா, உன்கிட்ட சொல்லவே எனக்கு வெக்கமா வருது. புடவை மாத்தும் போது வெற்றி உள்ள வந்துட்டான். வெளியே போடான்னு சொன்னா போக மாட்டேன்னு சொன்னா, அதான் ஒரே ரொமான்ஸா போச்சு.
இத போய் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. ஏய் நீ என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? நீ இங்க வெற்றி பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஆனா ஏய் வெயிட். வெற்றி என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? சீ கொஞ்சம் கீழே வந்து பாரு யார் வந்திருக்கான்னு. உனக்கு இருக்குடி. ஏய் போ. யார் வந்திருப்பாங்க? இவ்ளோ சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு போறா. யாரா இருக்கும்? ஹே போய் தான் பாப்போமே. சக்தி வரா. என்ன சக்தி, நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? என்ன சக்தி, நீ ஷாக் ஆகி நிக்கிறத பார்த்தா நீ என்னைய மறந்துட்ட போல இருக்கு. அது எப்படி மறப்பா? 2 வருஷத்துல DNA டெஸ்ட் எடுத்து காட்டுறேன்னு சொன்னது மறக்கக்கூடிய விஷயமா என்ன? ஆனா இவங்க வீட்ல எந்த சத்தமும் இல்லையம்மா. அத நீங்க சக்தி கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு தான் சக்தியை ரொம்ப பிடிக்குமே, அவகிட்டயே கேளுங்க. பூஜா வேண்டாம், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என்ன ரங்கநாயகி, எப்படி இருக்க? ஏய் உன்னை யாரு வீட்டுக்குள்ள வரவிட்டா? நான் உன் கூட உட்காந்து சம்பந்தம் பேச வரல. ஏற்கனவே நடந்த சம்பந்தத்தை முறிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். இதோ நிக்கிறாளே உன் பொண்ணு, அவளுக்கு DNA டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏய் நான் எதுக்குடி என் பொண்ணுக்கு DNA டெஸ்ட் எடுக்கணும்? என் பொண்ணோட வயித்துல வளருது உன் பையனோட வாரிசு தான். அது இந்த ஊருக்கே தெரியும். அதுவும் உன் பையன் பஞ்சாயத்துலயே எனக்கு ஒத்துக்கிட்டான். நீங்க பார், என்னால DNA டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. அத்தை, நம்ம பஞ்சாயத்துல DNA டெஸ்ட் எடுக்க ஒத்துக்கிட்டோம் இல்லையா? நான் எங்கடி ஒத்துக்கிட்டேன்? எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. என்னால DNA டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. சக்தி, அம்மா சொல்றது சரிதானே. நம்ம வீட்டு பொண்ணு மேல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இல்ல. அப்புறம் நாம எதுக்கு DNA டெஸ்ட் எடுக்கணும்? ஏங்க அதெல்லாம் எடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. ஓ, பஞ்சாயத்துல எல்லாரும் ஒத்துக்கிட்டு இப்ப எல்லாரும் மாத்தி பேசுறீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. பிரச்சனை எவ்வளவு சுலபமா முடியும்னு நானே எதிர்பார்க்கல. சக்தி, உன் அண்ணன் அசோக்குக்கு எப்பவோ வேற ஒரு கல்யாணம் நடந்திருக்க வேண்டியது. நீதான் வந்து தடுத்த. சரண்யா பாவம்னு நீதான் வந்து என்கிட்ட கெஞ்சின. நானும் போனா போகுதுன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தேன். தோ உன் மாமியாரே சொல்லிட்டாங்க டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்மா அம்மா ஒரு நிமிஷமா, நான் அத்தை கிட்ட பேசுறேன். அத்தை, ஒரே ஒரு டெஸ்ட் தானே, எடுத்துடலாம் அத்தை. சீ, வாய் மூடு. ஏய், அவ ஏன் பொண்ணுடி, அவளுக்கு எதுக்கு DNA டெஸ்ட் எடுக்கணும்? அதெல்லாம் எடுக்க முடியாது. அப்ப சக்திய DNA டெஸ்ட் எடுக்க சொன்னியே, அது என்னது? ஏய், இது ஏன் குடும்ப விஷயம், உனக்கு தேவையில்லாதது. ஐயோ, சக்தியை DNA டெஸ்ட் எடுக்க சொன்ன பாவம் தான் இப்ப நம்ம பொண்ணு தலைமையில விடுது. மாமா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? நாமளே டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கலாம் மாமா. அப்ப சகுந்தலா அம்மாவால எதுவும் பண்ண முடியாதுல்ல? அத்தை பாத்தீங்களா, நீங்க ஸ்ட்ராங்கா வேண்டான்னு சொல்றீங்க. ஆனா இந்த சக்தி அவங்க முன்னாடியே ஒரு டெஸ்ட் தானே எவ்வளவு அசிங்கமா பேசுறா. பூஜா, அவ அசிங்கமாலாம் ஒன்னும் பேசல. பஞ்சாயத்துல நம்ம ஒத்துக்கிட்டு வந்ததை எடுத்து சொல்றா, அவ்வளவுதான். அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்துல அவ ஒத்துக்கிட்டா. ஆனா இப்ப டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சக்தி, சீக்கிரமே உன் அண்ணனுக்கு கல்யாணம்னு பத்திரிகை வரும். நீ மட்டும் வா. இந்த வீட்ல இருந்து வேற யாரையும் கூட்டிட்டு வராத. ப்ளீஸ் அத்தை, கைய விடு.
இந்த அத்தைங்கிற உறவெல்லாம் என்னைக்கும் அறந்து போச்சு. நீ என்ன அத்தைன்னு கூப்பிடுறதை கேட்கவே என் உடம்பு கூசுது. ஏய், என்னடி சரண்யா வயித்துல வளர்றது அசோக்கோட குழந்தைதான். அத அவனா வந்து ஒத்துக்கிட்டு என் பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவன் கூட்டிட்டு போட்டோம். அப்படி இல்லையா என் பொண்ணு கடைசி வரைக்கும் என் பொண்ணா இந்த வீட்லயே இருக்கட்டும். அதனால யாருக்கும் இங்க எந்த நஷ்டமும் கிடையாது. நீ போலாம். ஏய், இங்க பார் சக்தி, நல்லா கேட்டுக்கோ. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அதனால எனக்கு தெரியாம நீ ஏதாவது பண்ணி வைக்காத. கரெக்டா சொன்னீங்க அத்தை. இல்லனா இவ டெஸ்ட் எடுக்கிறேன்னு ஏதாவது ட்விஸ்ட் வைப்பா. சக்தி, அம்மா சொல்றதுதான் நியாயம். நீ இந்த விஷயத்தில் தலையிடாத.